தேசம் இரவு செய்திகள். தேசம் செய்திகள் உங்களுக்காக கொண்டு வருவது மோக்ஷானா. இந்திய தொழில் முனைவர்கள் ஹலால் சான்றிதழ் பெற்று முஸ்லிம் சமூகத்திடமும் வர்த்தகம் மேற்கொள்ள முயல வேண்டும். மைக்கி தலைவர் டத்தோனா கோபாலகிருஷ்ணன் வலியுறுத்து. தேசம் செய்திகள் குணாளன் மணியம், ஒளிப்பதிவாளர் ஹரி ஸ்ரீனிவாஸ். இந்திய தொழில் முனைவர்கள் கால மாற்றத்திற்கு ஏற்ப ஹலால் சான்றிதழை பெற்று முஸ்லிம் சமூகத்திடமும் வர்த்தகத்தை மேற்கொள்ள முயல வேண்டும் என்று மைக்கி எனப்படும் மலேசிய இந்திய தொழிலியல் சங்கங்களின் சம்மேளன தலைவர் டத்தோ என் கோபாலகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். இன்றைய ப்ரோக்ராம் என்று ஹலால் டெவலப்மெண்ட் கார்பரேஷனும் மைக்கியும் சேர்ந்து இணைந்து ஒரு ஹலால் கார்பரேஷன் வந்து இவங்க என்ன செய்கிறாங்கன்னா ஒரு 12 மாத காலகட்டத்தில் ஹைப்போ ப்ரோக்ராம் சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 12 மாத காலகட்டத்தில் நம்ம மலேசியாவில் இருக்கும் தொழில் முனைவர்கள் இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரி பல இண்டஸ்ட்ரியிலேருந்து ஹலால் சர்டிஃபிகேஷன் தேவைப்படுற இண்டஸ்ட்ரிங்களுக்கெல்லாம் ஒரு கைட்லைன்ஸ் ஒரு காஸ்ட் மாதிரி கொடுக்குறாங்க. 12 மாதத்துக்கு இலவசமாக கொடுக்குறாங்க. இவங்க வந்து இந்த ஹலால் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் இந்த கவர்மெண்ட் ஏஜென்சி இது வந்து மிட்டிகில் இருக்குது. இவங்க கூட நம்ம இணைந்து வேலை செய்தாங்கன்னா நம்மளுடைய தொழிலதிபர்கள் இந்த இண்டஸ்ட்ரியிலன்னா அந்த ஹலால் சர்டிஃபிகேட் அவங்க எடுத்துட்டாங்கன்னு சொன்னாங்கன்னா வருங்காலங்களில் மலேசியாவிலேருந்து அந்த பொருள் வந்து எல்லா இனத்துக்கும் வைக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு நம்ம சாப்பாடு கடை ஹலால் சர்டிஃபிகேட் இல்லைன்னு சொன்னால் சில முஸ்லீம் வர மாட்டாங்க. ஸோ இந்த சர்டிஃபிகேட் நம்மகிட்ட இருந்துச்சுன்னு சொன்னால் அவங்களும் நம்மளோட கேட்ச்மெண்ட்டில் சேர்த்துக்கலாம். பிஸ்னஸ் இன்னும் பெருசுப்படுத்தலாம். நம்ம இந்தியர்களுக்கு ஒண்டி வைக்க தேவை. ஏன்னா நம்ம சாப்பாடு கடை எல்லா இனத்தவர்களும் வரணும்னு என்ற ஒரு சூழ்நிலையில் இருக்க போகிறோம். நம்ம ஹலால் சர்டிஃபிகேட் ரொம்ப தேவையான ஒரு சிச்சுவேஷன் இது. இந்த காலகட்டத்தில் இந்திய தொழில் முனைவர்களுக்கு ஹலால் சான்றிதழ் மிகவும் அவசியம். மலேசிய அளவிலும் உலக அளவிலும் இந்த ஹலால் சான்றிதழுக்கு முக்கியத்துவம் வழங்கப்பட்டு வருகிறது. ஆகையால் வர்த்தகர்கள் தங்கள் வர்த்தகத்தை அகன்ற நிலைக்கு மேம்படுத்திக் கொள்ள ஹலால் சான்றிதழ் மிகவும் அவசியம் என்று ஹலால் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் எனும் ஹலால் மேம்பாட்டு கழகத்துடன் நடத்தப்பட்ட சந்திப்பு கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர் சந்திப்பில் டத்தோ என் கோபாலகிருஷ்ணன் அவ்வாறு கூறினார். ஹலால் சர்டிஃபிகேட் இருந்துட்டாலே உதாரணத்துக்கு ஒரு சிம்பிள் உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு சாப்பாடு கடை வச்சுருந்தாலே ஹலால் சர்டிஃபிகேட்னா வர்றவங்க நாய்க்காரவங்க வர்றாங்கன்னா அதை பார்த்தோன்னே உங்கள் கடையில் வந்து சாப்பிடுவாங்க. இல்லாட்டி நம்ம கடையில் இப்போ வந்தோன்னே பார்த்துட்டு தேடுவாங்க உங்களை எங்கே இருக்குது அது. ஸோ தேடுற நேரத்தில் இப்போ ஒருத்தவங்க வந்து பார்த்துட்டு சாப்பிட்டாங்களே அவங்க 4 பேர்கிட்ட சொல்லுவாங்க இந்த கடைக்கு போங்க இந்த சர்டிஃபிகேட் இருக்குது ரைட்டா இல்லைங்களா. இது வந்து நம்ம வந்து உள்நாட்டோட வாணிகத்தை பற்றி பேசுகிறோம். இதை நம்ம வந்து வெளியூருக்கு அனுப்பணும்னு சொன்னால் அது வந்து இன்டர்நேஷ்னலி யாரும் நம்ம முகத்தை பார்க்க மாட்டாங்க சார். ஒரு பொருள் நம்ம வெளியூருக்கு அனுப்புகிறோன்னா நம்ம முகத்தை பார்க்க மாட்டாங்க. மேனுஃபேக்சரிங் யாருன்னு பார்க்க மாட்டாங்க. எடுத்தோடனே மேனுஃபேக்சரோட அட்ரஸை பார்ப்பாங்க, என்ன அதோட இன்க்ரீடியன்ட்ஸ் பொருள் வச்சுருக்கீங்கன்னு பார்ப்பாங்க. ரெண்டாவது உங்களுக்கு ஹலால் சர்டிஃபிகேட் இருக்கான்னு தான் பார்ப்பாங்க இந்த மாதிரி. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு தானே. அதே நேரத்தில் ஹலால் உணவுப் பொருட்கள் உலக சந்தை வாய்ப்பை கொண்டுள்ளதால் இத்துறையில் அதிகமான இந்தியர்கள் ஈடுபட வேண்டும். இத்திட்டத்தை செயல்படுத்தும் வகையில் ஹலால் மேம்பாட்டு கழகமான HDCயுடன் இணைந்து செயலாற்ற மைக்கி முனைப்பு காட்டும் என்று டத்தோனா கோபாலகிருஷ்ணன் தெரிவித்தார். இத்திட்டத்தில் பங்கு பெறும் மலேசிய இந்திய வணிகர்களுக்கு 1 வருடத்திற்கு பயிற்சி பட்டறை நடத்தப்பட்ட பிறகு ஹலால் சான்றிதழ் வழங்கப்படும். மீட்டியின் கீழ் இயங்கும் ஓர் அரசாங்க துறையான HDC ஒத்துழைப்புடன் மேற்கொள்ளப்படும் இத்திட்டம் முற்றிலும் இலவசமாக வழங்கப்படுகிறது என்று டத்தோ கோபாலகிருஷ்ணன் சொன்னார். இந்த சர்டிஃபிகேட் தேவைப்படுற நேரத்தில் நிச்சயமாக ஹலால் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் உங்களுக்கு உதவி செய்து அது ஒன்றும் சுலபமாக உங்களுக்கு வழிகாட்டி, ஏன்னா இது கற்றுக் கொடுக்கறதுக்கு கூட ஒரு ஆள் வேணும் உங்களுக்கு. இந்த சர்டிஃபிகேட் எடுக்கணும்னு சொன்னால் போகணும் நேராக போய் ஜாக்கியம்கிட்ட கேட்டால் கொடுக்க மாட்டா. அவங்க கொடுக்குற சர்டிஃபிகேட்டில் நீங்கள் வந்து ரெக்குவயர்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தூக்கி போட்டுட்டு இதுக்கு தேவையே இல்லைடான்ருவோம். ஸோ ஹலால் டெவலப்மெண்ட் கார்பரேஷன்னா நீங்கள் வாங்க, நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம் எது உங்களுக்கு இண்டஸ்ட்ரி அங்கே இருக்கிற 100 நம்ம கம்ப்ளை பண்ணணுன்னு தேவையில்லை. சில இண்டஸ்ட்ரிக்கு தேவைப்பட்ட பொருள் வந்து அவங்க கற்றுக் கொடுப்பாங்க. ஸோ அது ஒரு இலவசமாக தானே இருக்குது. அது நம்மளுக்கு நல்ல வாய்ப்பு தானே. அதை பயன்படுத்தும் மாதிரி நான் தலைமையுடன் கேட்டுக்கொள்கிறோம். அவர் சார் சொன்ன மாதிரி இப்போ உள்ள காலகட்டத்தில் இன்டர்நேஷ்னல் லெவல் இப்போ ஹோட்டல் வச்சுருக்கவங்களுக்கு ஹலால் சர்டிஃபிகேட் வச்சுருக்காங்க சார். அந்த மாதிரி இருக்குது. ஸோ வருங்காலங்களில் சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே நுழையிறதுக்கு கூட ஹலால் சர்டிஃபிகேட் தேவை மாதிரி ஒரு சூழ்நிலை வருது. ஸோ இந்த லாஜிஸ்டிக் இண்டஸ்ட்ரியில் செய்கிறாங்களா அதோட லாஜிஸ்டிக் இண்டஸ்ட்ரி அவங்க கண்டெய்னர் என்ன மாதிரி பொருள் எல்லாம் எடுத்துகிட்டு போகிறீங்க. ஸோ இது வந்து வருங்காலங்களில் இன்டர்நேஷ்னல் லெவல் நம்ம அதை வந்து ஏண்டா செய்யணும்னு கேட்க முடியாது. இது ஜப்பானே ஃபாலோ பண்ணுறாங்க. இப்போ
வெளிநாட்டில் இப்போ கொரியா ஃபாலோ பண்ணுறாங்க, ஜப்பான் ஃபாலோ, ஏன்னா அவங்களோட முக்கியத்துவம் என்ன, வெளியூருக்கு பொருள் அனுப்பணும்னு சொன்னால் இந்த தேவையான சர்டிஃபிகேட் உலக ரீதியில் இதுண்டு இப்போ தேவைப்படுது. உணவு தொழில், அழகு சாதன தொழில், சுற்றுலாத்துறை தொழில் உள்ளிட்ட பல்வேறு தொழில்துறைகளுக்கு ஹலால் சான்றிதழின் அவசியம் குறித்து இந்திய வர்த்தகர்களுக்கு விளக்கம் அளிக்கப்பட்ட நிலையில் இதுவரை 20 வர்த்தகர்கள் பதிவு செய்து கொண்டுள்ளனர். எங்கள் இலக்கு 50 என்றாலும் கூட எத்தனை பேருக்கு வேண்டுமானாலும் ஹலால் சான்றிதழ் பெற வாய்ப்பு வழங்கப்படும் என்று கோபாலகிருஷ்ணன் குறிப்பிட்டார். இந்த ஹலால் சான்றிதழ் வழி இந்திய வர்த்தகர்கள் ஹலால் பொருட்களை உலக சந்தைக்கு கொண்டு செல்ல முடியும் என்பதால் இந்த வாய்ப்பினை அவர்கள் நன்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இதில் குறிப்பிடத்தக்க அம்சமாக அதிகமாக இஸ்லாமிய வாடிக்கையாளர்கள் நம்பிக்கையுடன் ஆதரவு வழங்குவார்கள். உலகளவில் ஹலால் சான்றிதழுக்கு முக்கியத்துவம் வழங்கப்பட்டு வருவதால் இந்திய வர்த்தகர்கள் ஹலால் சான்றிதழை பெற்றிருப்பது அவசியமாகும் என்று டத்தோ கோபாலகிருஷ்ணன் சுட்டிக்காட்டினார். உணவு தொழில், அழகு சாதன தொழில், சுற்றுலா தொழில், ஏற்றுமதி இறக்குமதி தொழில் உள்ளிட்ட பல்வேறு தொழில்துறைகளுக்கு ஹலால் சான்றிதழ் அவசியமாகும். ஆகையால் இச்சான்றிதழை தொழில் முனைவர்களுக்கு பெற்றுத்தர மைக்கி தயாராக உள்ளது. இச்சான்றிதழ் பெறுவதன் வழி அனைத்து துறைகளில் ஈடுபட்டுள்ள இந்திய தொழில் முனைவர்களுக்கு வெளிநாடுகளில் வணிகம் செய்வதற்கு வாய்ப்புகள் கிட்டும் என்று டத்தோனா கோபாலகிருஷ்ணன் மேலும் சொன்னார். இந்நிலையில் ஹலால் சான்றிதழ் தொழில் முனைவர்களுக்கு மிகவும் அவசியமான ஒன்றாகும் என்று எவரெஸ்ட் குழும தலைவர் டத்தோஸ்ரீ ஆண்டி பிரிமாஸ் எனப்படும் மலேசிய இந்திய உணவக உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் திரு முத்துசாமி மற்றும் மிம்கைன் தலைவர் டத்தோ ஜமாருல் கான் ஆகியோர் தேசம் தொலைக்காட்சியிடம் தங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டனர். என் பேர் முனியாண்டி ஹரிகிருஷ்ணசாமி, அழைக்கிறது ஆண்டி. இன்றைக்கி நான் இந்த கூட்டத்தில் ரொம்ப நன்மைப்பட்டிருக்கோம். இது co-joined by MIKI and also Halal Development Corporation HDC. ஸோ இந்த மீட்டிங்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு ஹலால் செக்டரில் எவ்வளோ கம்பெனி ஹலால் இல்லாமல் இருக்கிறது, தென் முஸ்லீம் எப்படி நம்ம அணுகிறது, முஸ்லீம் கஸ்டமர்லாம் இருக்காங்க, அங்கேயே 57% இருக்காங்க. ஸோ உங்கள் ப்ராடக்ட் அந்த ஹலால் சர்டிஃபிகேட் இல்லைனாக்கா அவங்க வாங்கிறதுக்கு தடுமாறுவாங்க. ஸோ இன்றைக்கி உள்ள மீட்டிங் இது ரெண்டும் எப்படி அவங்க நடுவில் நின்று நம்மளுக்கு இந்த பாடி இந்த ட்ரைனிங் கொடுத்து எப்படி முறையாக நீங்கள் இந்த அப்ளிகேஷன் பண்ணி எப்படி நீங்கள் அந்த சிஜிஎல் எடுத்துக்கிறது, தென் எப்படி நீங்கள் மெல்லிய கஸ்டமர் முக்கியமாக அல்லது முஸ்லீம் கஸ்டமரை நீங்கள் உங்கள் பிஸ்னஸில் விரிவாகிறதுக்கு நீங்கள் அவங்கள இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அதுக்கெல்லாம் ஒரே ஒரு பேசிக் நீங்கள் பார்த்தீங்கன்னா அகெயின் அண்ட் அகெயின் ஹலால் சர்டிஃபிகேட். ஹலால் சர்டிஃபிகேட்னாக்கா நீங்கள் முஸ்லீம் மற்றும் நீங்கள் நினைக்காதீங்க, அது உண்மையிலே ஒரு ப்ராசஸ், வெரி க்ளீன் ப்ராசஸ். இப்போ ஒரு கோழி வெட்டினா கூட அந்த முஸ்லீம் ரீதியில் அந்த கோழி வெட்டினாங்கன்னா ரொம்ப சுத்தமாக செய்வாங்க. கத்தி சுத்தமாக இருக்கணும், அந்த சிக்கன் சுத்தமாக இருக்கணும், அப்புறம் அந்த சிக்கன் உயிர் எடுக்கிறது முன்னுக்கு ஒரு ப்ரே பண்ணுறாங்க. ஸோ இந்த க்ளீன் ப்ராசஸ் தான். ஸோ நம்ம மார்க்கெட்டில் உள்ள ஜாமாவே நீங்கள் நம்ம இப்போ நான் முஸ்லீமாக இருக்கோம்ல, நம்ம க்ளீனாக ஒரு பொருள் நம்மளுக்கு வந்துச்சுன்னா அது எவ்வளோ நன்மையாக இருக்கும்னு நீங்களே யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி ஒவ்வொரு மேனுஃபேக்சரிங்கும் எந்த அளவுக்கு க்ளைன்லினஸ் ஹைஜீனை கடைப்பிடிக்கிறாங்கன்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அதனால ஹலால் சர்டிஃபிகேட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் எவ்ரி கம்பெனிஸ். ஸோ இந்த சர்டிஃபிகேட் நீங்கள் வச்சுக்கிட்டிங்கனாக்கா முஸ்லீம் உங்கள் ப்ராடக்டை வாங்கக்குள்ள மலையில் ஒரு வேர்ட்ஸ் பார்ப்பாங்க, குணக்கன் தம்பா வாஸ். ஸோ சந்தேகம் இல்லாமல் அந்த பொருளை பார்ப்பாங்க. உங்கள் சேலுக்கு இந்தியர்கள் நம்மளோட சேல் நல்லபடியாக நடக்கும். நன்றி. இன்றைக்கு ஹலால் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன், அதாவது மிட்டியினுடைய ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய ஹலால் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் மற்றும் மைக்கியினுடைய இணைந்து இந்திய வர்த்தகர்களுக்கு இந்த ஹலால் சர்டிஃபிகேஷன் எப்படி போய் சேர்ப்பிக்க வேண்டும் என்கிறதற்காக ஒரு துவக்க நிகழ்ச்சி நடந்திருக்குது. இது ஒரு மிக முக்கியமான நிகழ்ச்சி இந்திய வர்த்தகர்கள் மத்தியில். ஏன் அப்படின்னு சொன்னோம்னா, இன்றைக்கு மலேசியாவில் இஸ்லாமிய மக்களோட எண்ணிக்கை மிகுதி. அப்போது நாம் அவங்களும் நமக்கு நம்மளுடைய வாடிக்கையாளர்களாக மாறினோம்னா அதுக்கு ஹலால் சர்டிஃபிகேஷன் அவசியமாகின்றது. கடந்த காலங்களில் ஹலால் சர்டிஃபிகேஷன் எடுக்கிறது ரொம்ப சிரமம், அதற்கு செலவினங்கள்லாம் அதிகமாக இருக்கும், அந்த பயிற்சிகள்லாம் போகிறது, இதெல்லாம் பல விதமான கருத்துக்கள் மக்கள் மத்தியில் நிலவலாம். ஆனால் இன்றைக்கு ஹலால் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் அவர்களே இலவசமாக இதை ஒட்டிய ஒரு பயிற்சி, அது போக சர்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைப்பதற்கான ஒரு உதவி, இது போக சர்டிஃபிகேஷன் எடுத்ததுக்கு அப்புறமும் எப்படி உங்களுடைய இந்த ஹலால் சர்டிஃபிகேஷன் பெறுவதன் மூலமாக உங்கள் தொழில்துறையை மேம்படுத்தி கொள்ள முடியும், இந்த ஹலால் சர்டிஃபிகேஷன் எப்படி நீங்கள் தக்க வைத்து கொள்ள முடியும் அப்படிங்கிறது இந்த நிலையில், இந்த 3 நிலையிலையும் அவங்க உதவிக்கு வர்றாங்க. அப்போ நாம் இந்திய வியாபாரிகள்
குறிப்பாக வந்து இந்திய உணவு உரிமையாளர்கள் இந்த வாய்ப்பை வந்து கண்டிப்பாக சிறப்பாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஏன்னா நம்ம வந்து ஹலாலுங்கிறது வந்து ஒரு மதம் சார்ந்த ஒரு விஷயம் இல்லை, இன்றைக்கி வந்து ஒரு வர்த்தகம் சார்ந்த விஷயமாயிடுச்சு. அப்போ நாம் சில நம்மளுடைய மனத்தடைகளை கொஞ்சம் ஒரு பக்கம் வச்சுட்டு இன்றைக்கு வரக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டீங்கன்னா நீங்கள் நிச்சயமாக வந்து உங்களுடைய தொழிலில் வந்து இன்னொரு நிலைக்கு போகிறதுக்கான சாத்தியங்கள் இருக்குது. இந்த வேளையில் வந்துட்டு நான் இன்னொரு கருத்து சொல்ல விரும்புகிறேன்னா, இந்த ஹலால் சர்டிஃபிகேஷன் இருக்கிறதுனால நல்ல கேட்ரஸ்லாம் வந்துட்டு ரொம்ப சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அரசு சார்ந்த நிகழ்ச்சிகளை வந்து அவர்களால் வந்து உணவுகள் வந்து வழங்க முடியாத, கேட்ரிங் செய்ய முடியாத நிலைமையில் இருக்கிறாங்க. அப்போ உங்களுக்கு ஹலால் சர்டிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா அப்போ அரசு சார்ந்த நிகழ்ச்சிகளில் நீங்கள் கேட்ரிங் செய்ய முடியும். அதற்கு இந்த சர்டிஃபிகேஷன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். எனவே கேட்ரஸ் வந்து இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளலாம். இது போக இன்றைக்கு வந்துட்டு இந்தியர்கள் மத்தியில் அழகு சாதன பொருட்கள், அது போக சுகாதார ஆரோக்கிய சார்ந்த பொருட்களும் தயாரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இவர்களும் வந்து இந்த ஹலால் சர்டிஃபிகேஷனை பெற்றுக்கொண்டார்கள்னால் அவர்களுக்கு அவங்களுடைய சந்தையினுடைய அளவு ரொம்ப விரிவடையும். அப்போ வாடிக்கையாளருடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். வியாபாரம் வளர்ச்சி அடைவதற்கு பேருதவியாக இருக்கும். இந்த கூட்டத்தில் வந்து HDC என்று எனப்படுகின்ற ஹலால் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷனும் மைக்கி மற்ற இந்திய தொழில் முனைவர் சங்கத்தை எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டம் இங்கே நடத்தியிருக்கோம். அதில் வந்து இன்றைக்கி HDC கார்ப்பரேஷன் வந்து ஒரு சிறப்பான ஒரு நம்மளுக்கு இந்திய முனைவர்களுக்கு தொழில் முனைவர்களுக்கு ஹைப்பர் என்கின்ற ஒரு திட்டத்தை கொடுக்குறாங்க. ஹைப்பர்ன்ற வந்து ஹலால் சர்டிஃபிகேஷன் பாடி ஜாக்கிமுக்கு எந்த மாதிரியான உதவிகளை தேடுமோ அதை சேர்ந்து இந்திய தொழில் முனைவர்களை வந்து அந்த ஹலால் ஜக்கீம் எடுக்கக்குள்ளே, அது மட்டும் இல்லாமல் அவங்க அதிலிருந்து எப்படி மேற்கொண்டு அந்த தொழிலில் ஹலால் முறையாக செய்கிறதும், அதுக்குள்ள மார்க்கெட்டு நிறையா வந்து இப்போ ஹலால்னு சொல்லிட்டாலே நிறையா மார்க்கெட் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு. ஏன்னா மலேசியா வந்து மெஜாரிட்டி வந்து முஸ்லீம்ஸ் இருக்காங்க. அதில் வந்து நிச்சயமாக ஹலால் ப்ராடக்ட் வந்து நல்லா வரவேற்பு இருக்கின்றது. அதே மாதிரியான எக்ஸ்போர்ட்டுகளுக்கு வந்து உங்களுக்கு நிறைய வரவேற்பு இருக்கின்றது. ஹலால் என்றது வந்து ஒரு இன்றைக்கு உலகளாவிய அளவில் வந்து முக்கியமான சான்றிதழாக ஆகிவிட்டது. ஆகையால் இன்றைக்கி நடத்தப்பட்ட ஒரு கூட்டத்தில் HDC வந்து முன் வந்து இந்த மாதிரியான உதவி செய்கிறத வந்து நாங்கள் தொழில் சங்கத்திலிருந்து நாங்கள் அவளுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வாய்ப்பை பயன்படுத்தி இந்திய துறை முனைவர்கள் வந்து தனது எல்லா துறையும், உணவு மட்டுமல்லாமல் என்னென்ன துறை இருக்கின்றோ எல்லாத்துக்கும் ஹலால் சான்றிதழ் எடுத்துக்கிட்டாங்க. அவங்களுக்குள்ள வாய்ப்புகளும் அவரோட தொழிலோட அந்த மாறுபட்டு அவங்க வந்து முன்னேற்றம் அடைவதற்கின்ற வாய்ப்பு நிறைய இருக்குன்னு சொல்லி முடிச்சு கொடுக்கிறேன். 1109 நோய் தொற்று சம்பவங்களை பதிவு செய்தது மலேசியா. நோய் தொற்று எண்ணிக்கை ஒவ்வொரு நாளும் அதிர்ச்சி ஏற்படுத்தி வருகிறது. கோவிட்-19 பெருந்தொற்றினால் இன்று 1109 புதிய சம்பவங்கள் பதிவு செய்து அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. இதனால் நாட்டில் மொத்தமாக 61,861 சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளது. கோவிட்-19 நோயிலிருந்து 1148 பேர் மீண்டுள்ளனர். இதனால் மொத்தமாக குணமடைந்தவர்கள் எண்ணிக்கை 50,204 அதிகரித்துள்ளது. இன்று 2 மரணங்கள் பதிவாகிய நிலையில் மரண எண்ணிக்கை 350 அதிகரித்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. நல்லவன் என்று சொல்லுகின்றார்கள், அவர்கள் வேண்டிய வகையிலே பேசுகின்றார்கள், எவ்வளவு பிரச்சனைகள் கொடுக்க முடியுமோ அதையெல்லாம் கொடுக்கின்றார்கள். இது எல்லாம் தாங்கிக் கொண்டு ஒரு மனிதன் இன்னமும் இருந்து கொண்டு சிறப்பாக சேவை செய்கின்றேன் என்றால் அதற்கு மூல காரணம் வந்திருக்கின்றது. அதை புரியுங்க மக்கள். ஒன்றும் செய்யலை எதை செய்ய சொல்கிறீங்க? நாங்கள் எப்படி போய் பிரேத்தை அடக்கம் பண்ண முடியும்? பத்துமலை திருத்தலத்தின் மேம்பாடுகளை கடந்த 40 ஆண்டுகளாக பார்த்து வருகிறேன். அதுவும் நான் தலைவராக பதவியேற்ற காலத்தில் இருந்து எத்தனையோ மேம்பாடுகளை பத்துமலை திருத்தலம் கண்டுள்ளது. இதில் முத்தாய்ப்பாக பத்துமலை திருத்தலத்தில் 160 அடி உயரத்தில் ராஜகோபுரம் ஒன்றை அமைக்க வேண்டும் என்பதுதான் தமது பிரதான லட்சியமாகும் என்றும் அதனை நிறைவேற்ற நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருவதாகவும் தேசம் ஊடகத்திற்கு வழங்கிய பிரத்யேக நேர்காணலில் கோலாலம்பூர் ஸ்ரீ மகா மாரியம்மன் தேவஸ்தான தலைவர் தான் ஸ்ரீ ஆர் நடராஜா கூறியுள்ளார். 160 அடி உயரத்தில் ராஜகோபுரத்தை கட்ட வேண்டும் என்று இப்பொழுது நினைத்து அதற்கு வேண்டிய வரைபடங்களெல்லாம் வரைய சொல்லி நான் அனுப்பியிருக்கின்றேன். அது வந்த பிறகும் அடுத்தது அதுதான் என்னுடைய அடுத்த பெருந்திட்டம். அந்த திட்டம் ஒன்று நிறைவேறிவிட்டால் நிச்சயமாக இருக்கக்கூடிய இந்து பெருமக்கள் ஆதரவு கொடுப்பார்கள். அதன் பிறகு இந்த பத்துமலை நீங்கள் அண்ணாந்து பார்க்கலாம். அதுதான் என்னுடைய கனவு.
நான் வளர்ந்து விட்டேன் என்று அவர்கள் பொறாமைப்படுகின்றார்கள். அதுக்காக கவலை மாட்டேன். என்னை அவர்கள் எவ்வளவு சீண்டுகின்ற பொழுதுதான் நான் என்னுடைய சிந்தனை எனக்கு வேலை செய்கின்றது. அதை நான் அப்படியே சென்று கொண்டிருக்கிறேன். அது எனக்கு தெய்வம் கொடுத்த ஒரு பெரிய வரப்பிரசாதம். பத்துமலை திருத்தலத்தை உலக அரங்கிற்கு கொண்டு சென்ற பெருமையை பெற்றுள்ள ஸ்ரீ மகா மாரியம்மன் தேவஸ்தான தலைவர் தான் ஸ்ரீ ஆர் நடராஜா அவர்களுடன் தேசம் தலைமை ஆசிரியர் திரு குணாளன் மணியம் நடத்திய பிரத்யேக நேர்காணல். நவம்பர் 30 திங்கட்கிழமை தேசம் டிவி மலேசியா யூடியூப் சேனலில் ஒளியேறும். காண தவறாதீர்கள். கிரீக் நாடாளுமன்றம் மற்றும் புகாயா சட்டமன்ற இடைத்தேர்தல்கள் இரண்டும் ஒரே நேரத்தில் நடைபெறும். மலேசிய தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. கிரீக் நாடாளுமன்றம் மற்றும் புகாயா சட்டமன்ற ஆகிய 2 இடைத்தேர்தல்களும் ஒரே நாளில் ஒரே நேரத்தில் நடைபெறும் என மலேசிய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இரு இடைத்தேர்தல்களின் வேட்புமனு தாக்கல் ஜனவரி மாதம் 4ஆம் தேதியும் முன்கூட்டிய வாக்களிக்கும் தேதி 12ஆம் தேதியும் வாக்களிப்பு 16ஆம் தேதியாக நிர்ணயிக்கப்படுவதாக மலேசிய தேர்தல் ஆணையத்தின் தலைவர் டத்தோ அப்துல் கனி சாலே அறிவிப்பு செய்தார். கிரீக் நாடாளுமன்ற தொகுதியில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹஸ்புல்லா ஒஸ்மான் அவர்களும், புகாயா சட்டமன்ற இடைத்தேர்தல் தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் மானிஸ் மூகா ஆகியோர் இருவரும் காலமானதால் இந்த பகுதிகளில் இடைத்தேர்தல் நடைபெறுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. உடல் ஆரோக்கியத்திற்கு கருமஞ்சள் மூலிகையை தினமும் பயன்படுத்துங்கள். நீரிழிவு நோயாளிகள் உடலில் சீனியின் அளவை கட்டுப்படுத்தும் சிறந்த மூலிகை கருமஞ்சள். மேலும் புற்றுநோய், ஆஸ்துமா, மூட்டு வலி, கை கால் வலிப்பு, மைக்ரேன் எனப்படும் தலைவலி, கொழுப்பு, பக்கவாதம், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்தல், இரத்த அழுத்தம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளுக்கு இந்த கருமஞ்சள் சிறந்தது. இந்த கருமஞ்சள் மூலிகை இளம் கிழங்காக வாங்கி மெல்லிய துண்டுகளாக நறுக்கி அதனை வெயிலில் உலர வைத்து மிக்சியில் அரைத்து பவுடராக்கி அதனை தினமும் காலையில் வெறும் வயிற்றில் ஒரு சிட்டிகை தண்ணீரில் கலந்து குடிப்பதன் வழி நல்ல பலன் கிடைக்கும். கேரளாவிலிருந்து தருவிக்கப்படும் இந்த அசல் கருமஞ்சள் மூலிகை எங்களிடம் கிடைக்கும். இந்த அசல் கருமஞ்சள் வெளிர் நீல வண்ணத்தில் அமைந்திருக்கும். அசல் கருமஞ்சள் செடியும் எங்களிடம் கிடைக்கும். நமது முன்னோர்கள் பயன்படுத்திய கருமஞ்சள் மூலிகை பயன்படுத்தி உடல் ஆரோக்கியத்தை பேணுங்கள். இன்றே உங்களுக்கு தேவையான கருமஞ்சள் மூலிகைக்கு முன்பதிவு செய்யுங்கள். தொடர்புக்கு 01686942005. அவசர காலம் முடிந்த 60 நாட்களில் பத்துசாப்பி நாடாளுமன்ற இடைத்தேர்தல் நடத்தப்படும். தேர்தல் ஆணையம் தகவல். அவசர காலம் முடிந்தவுடன் பத்துசாப்பி நாடாளுமன்ற இடைத்தேர்தலுக்கான புதிய தேதி இன்னும் 60 நாட்களுக்குள் அறிவிக்கப்படும் என மலேசிய தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. டத்தோ லியூ கியோங் அவர்களின் மறைவை தொடர்ந்து இந்த இடத்தில் நாடாளுமன்ற இடைத்தேர்தலை மலேசிய தேர்தல் ஆணையம் அறிவித்தது. இதனால் 23ஆம் தேதி நவம்பர் மாதம் என நிர்ணயிக்கப்பட்ட இடைத்தேர்தல் மாமன்னரின் அவசர கால பிரகடனத்தால் உடன் ரத்து செய்யப்பட்டது. கோவிட்-19 தாக்கத்தின் காரணமாக அப்பகுதியில் இடைத்தேர்தல் ரத்து செய்யப்பட்டது. இந்நிலையில் பத்துசாப்பி நாடாளுமன்ற தொகுதியில் அவசர காலம் முடிந்த பிறகு 60 நாட்களுக்குள் மலேசிய தேர்தல் ஆணையம் புதிய தேதியை நிர்ணயிக்க வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது. நிபந்தனைக்குட்பட்ட நடமாட்ட கட்டுப்பாட்டு ஆணை சரவாக் கூச்சிங்கில் முடிவடைகிறது. டத்தோஸ்ரீ இஸ்மாயில் சப்ரியாக்கூப் தகவல். நிபந்தனைக்குட்பட்ட நடமாட்ட கட்டுப்பாட்டு ஆணை சரவாக் கூச்சிங்கில் இன்று முதல் முடிவடைவதாக தற்காப்பு அமைச்சர் டத்தோஸ்ரீ இஸ்மாயில் சப்ரியாக்கூப் கூறினார். மலேசிய சுகாதார அமைச்சின் ஆலோசனையின் பேரில் இந்த முடிவை அரசாங்கம் எடுத்துள்ளதாக அமைச்சர் விளக்கமளித்தார். இந்த அமலானது இன்று முதல் நடப்புக்கு வருவதாக அவர் குறிப்பிட்டார். அமைதியான ஆத்ம பயணத்திற்கு முறையான சடங்குகள் தேவை. இந்த முறையான இறுதி சடங்குகளுடன் நல்ல முறையில் சுருக்கத்தை தேடிச் செல்ல நிதி ஒரு சுமையாக இருக்கக்கூடாது என்பதற்காக மோக்ஷானா நிறுவனம் கொண்டு வந்துள்ள தூரநோக்கு திட்டத்தில் பங்கு பெறுங்கள். இறுதி சடங்கு காரியங்களை ஒன்றிணைந்து ஒரே குடையின் கீழ் செயல்படுத்த சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் வரவேற்கப்படுகின்றன. நித்திய சொர்க்கத்திற்கு அமைதியான பயணம். மோக்ஷானா. மோக்ஷானா விவரிமன் சர்வீசஸ் சென்டர் இன் பர்ஹாட். மெயில் விவரங்களுக்கு www.mokshana.com.my இணையத்தை வலம் வரலாம். தொடர்புக்கு 03 8 0 6 9 1 4 4 4.